ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி பப்பாயை வச்சு ஒரு ஃபேஸ் பேக் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டுன்னு நல்லா நம்ம ஸ்கின் வந்து க்ளோ பண்ணி கொடுக்கும். சூப்பரான ஒரு க்ளோயிங் ஸ்கின் தான் கொடுக்கும். ஏன்னா நம்ம சேர்க்குற பொருள் அந்த மாதிரி இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு க்ளோனஸ் ஸ்கிட்ச் இருக்குது, நல்லா க்ளோயிங் ஸ்கின்னா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது நல்லா ஒரு க்ளோயிங் ஸ்கின் பண்ணி கொடுக்கும். இந்த சம்மர் சீசனில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெயில் எங்கன்னா போயிட்டு வந்தால் கூட இந்த ஒரு பேக் ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே சம்மர் சீசனில் எப்படியெல்லாம் ஒரு பேக் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு நான் வீடியோ போட்டுருக்கிறேன். இப்போது அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தயிர் எடுத்து வச்சுருக்கிற தேவையான அளவுக்கு. அடுத்து 2 விட்டமின் இ கேப்சூலு, ஹனி, தேவையான அளவுக்கு பப்பாய். இப்போ இந்த பப்பாயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் இந்த ஹனி சேர்த்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னு. தயிர் தேவையான அளவுக்கு. அடுத்து 2 விட்டமின் இ கேப்சூல். இந்த 4 பொருளை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா வீக்லி ஒன்ஸு 2 டைமும் காலையிலே சாயங்காலம் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா காலையிலே சாயங்காலம் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்குது. நல்லா க்ளோயிங் ஸ்கின் பண்ணி கொடுக்குது. அது எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பப்பாயே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பப்பாயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு கையாலேயே நசுக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு ஹனி சேர்த்துக்கலாம். பாருங்கள், பப்பாய் தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சு இப்போ இது கையால் பிசைஞ்சிட்டு தேவையான அளவுக்கு தயிர் இதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து, ஏன்னா இதிலே ஜூஸ் வரும் அதனால் அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கையாலே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, தயிரும் பப்பாயை சேர்த்து கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது இதில் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தோம். ஏன்னா பழுத்த பப்பாயா இருக்கணும். பப்பாயை ரொம்ப காஞ்சிட்டு எல்லா காயாக இருந்துச்சுனாக்கா ஃபேஸ் பேக்கு ரெடி பண்ணி போட்டு ஒன்றும் யூஸ் இல்லை. அதனால இந்த மாதிரி நல்லா பழுத்த பப்பாய் பாருங்க, நான் மிக்ஸி ஜார்லேயே போடல, நல்லா நைஸாக கையாலே தயிரை போட்டு கலக்கிட்டேன். இப்போது இதில் வந்து நான் 2 விட்டமின் இ கேப்சூலில் 1 விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து தேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் தேன் சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இந்த அளவு போதும், இல்லை ஒரு 2-3 ட்ராப் இந்த அளவு போதும். தேனேன்னா அதிகமாக வேண்டாம். ஒரு 4-5 ட்ராப் தான் நான் தேன் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து விட்டமின் இ கேப்சூல் நான் 2 எடுத்து வச்சுருந்து நான் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கிக்கணும். தயிர் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கிற தயிர் எடுத்துடாதீங்க, அப்புறமா ஃபேஸ் பேக் மாதிரி வராது, முகத்திலே ஒட்டாது. ஏன்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம முகத்தில் ஒட்டணும். நீங்கள் ரொம்ப தண்ணியாக தயிர் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ் பேக்கு ஆகாது. அது பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இது ஒரு பேக் ரெடி பண்ணாலும் உடனே ரெடி பண்ணிவிட்டு உடனே போட்டுவிடக்கூடாது. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. எந்த ஒரு பேக் போட்டாலும் சரி. இதில் விட்டமின் இ கேப்சூல் இருக்குதுன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ரிங்கிள்ஸை நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும்.
நல்லா நம்ம ஸ்கின்னும் க்ளோயிங் பண்ணி கொடுக்கும். அந்த அளவுக்கு இந்த பொருளை நம்ம சேர்த்துக்கிறோம். தயிர் வந்து நல்லா ஒரு ஸ்கின் நம்மளுக்கு க்ளோயிங் பண்ணி கொடுக்குறது, அது இல்லாமல் ஹனி சேர்த்துக்கிறது நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னு. அந்த அளவுக்கு நல்லா சூப்பரான பொருளுங்க தான் இதில், யூஸ்ஃபுல்லான பொருள் தான் சேர்த்துருக்குறோம். நல்லா க்ளோயிங் ஸ்கின் பண்ணி கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஊறணும். இந்த பேக்கில் எந்த ஒரு ஃபேஸ் பேக் நீங்கள் ரெடி பண்ணாலும் ஒரு 5 நிமிஷம் மினிமம் அது ஊறணும். ஊறின பிறகு தான் மறுபடியும் கொஞ்சம் நேரம் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு இதே ஃபேஸ் பேக்கில் தான் அப்புறமா இந்த ஃபேஸ் பேக்கை மேலே தடவி விடுங்க முகத்தில். அப்போ தான் அது ஸ்கின்னுக்கும் நல்லா செட் ஆகும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். 5 நிமிஷம் ஆன பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் ஏன் 2 விட்டமின் இ கேப்சூல் எடுத்து 1 விட்டமின் இ கேப்சூல் போட்டேன்னா, இது ஃபேஸ் பேக்குக்கு 1 போட்டால் போதும். ஏன்னா இது காலையிலையும் நைட்டும் 2 டைம் யூஸ் பண்ணுறதுனால இதில் இப்போ நான் முகத்துக்கு போட்டுட்டு இதில் மிச்சம் ஆகிறத நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல வச்சுட்டு நான் போடல. இல்லாட்டினா வெளியே கூட வச்சுக்கலாம். ஏன்னா மறுநாள் போடணுன்னாக்கா இது கெட்டு போயிடும். ஏன்னா அன்றைக்கி செஞ்சு போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஸ் பேக்குங்கோ நீங்கள் அன்றைக்கே செஞ்சு போடுங்க. விட்டமின் இ கேப்சூல் நம்ம முகத்தில் இருக்கிற ரிங்கல்ஸ்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம இது ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல வைக்காத வெளியே வச்சுட்டு நாளைக்கு மிச்சம் இருக்கிறது நாளைக்கே போடலனாக்கா நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ரிசல்ட் இருக்காது. இப்போ நம்ம ஒரு நாள் போட்டு இருக்கிறோம், அதுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு கூட நம்ம மறுநாள் இது கெட்டு போயிருந்து போட்டோம்னா ரிசல்ட்டே கிடைக்காது. அதுக்காக நீங்கள் அப்பப்போவே ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்பப்போ நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா வெளியே வச்சுட்டு பரவாயில்ல போடலான்னு சொல்லிட்டு போடாதீங்க. இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது பாருங்கள், இன்னும் கெட்டாக தான் ஆகுது. இப்போ இது கரெக்டான ஃபேஸ் பேக்கு. இப்போ இது நம்ம 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கணும். நல்லா ஒரு ஸ்கின் நம்ம க்ளோயிங் பண்ணி கொடுக்குற ஃபேஸ் பேக்கு சூப்பராக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்களே விட மாட்டீங்க மறுபடியும், ஐயோ நல்லா க்ளோயிங் பண்ணி கொடுக்குது ஸ்கின், இது நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிங்க. அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குது. ஏன்னா பப்பாய் வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் போடுறோம், நம்ம சாப்பிட்றோம், நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதனால நம்ம இது ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் க்ரீம் இந்த மாதிரிலாம் செஞ்சு போடும்போது நல்லா சூப்பரான ரிசல்ட் தான் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ இது உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்கள் முகத்தை நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணுங்க. நைட்டு கூட நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அது இல்லாமல் வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.